ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு டிஎன்கே தாட்ஸ். 20s இருக்கிற எல்லாரும் ஒரு காமன் மிஸ்டேக் இருக்கு. பணம் வந்த உடனே செலவு பண்றது. பட் வெயிட், இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. 30sல நீங்க ரிக்ரெட் பண்ணக்கூடிய பெரிய ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸை நீங்க அவாய்ட் பண்ணலாம். லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. மிஸ்டேக் நம்பர் 1, ஜஸ்ட் சேவிங், நோ இன்வெஸ்டிங். நம்மள நிறைய பேர் 1000 ரூபா பேங்க்ல போட்டு சேர்த்து வைப்போம். அந்த 1000 ரூபா 1020 ரூபாயா மாறும். பட் ஃபினான்ஷியல்ல இன்ஃப்ளேஷனை பற்றி நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை. 1020 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 1000 ரூபா தான் ரீட்டைன் ஆகுது இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணும் பொழுது. பட் இது தெரியாமல் நிறைய பேர் வந்துட்டு சேவ் சேவ் சேவ்ங்கிற மென்டாலிட்டியில் ஓடிட்டு இருக்கிறோம். இது ரொம்ப பெரிய மிஸ்டேக்குங்க. நம்ம எவ்வளோ சேவிங்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, கொஞ்சம் சிம்பிளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபி போன்ற சிம்பிள் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம ஆரம்பிக்கணும் சின்ன அமௌண்ட்ல இருந்து. மிஸ்டேக் நம்பர் 2, லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். பணம் வந்த உடனே ஐஃபோன் வாங்குறேன், கார் வாங்குறேன், பைக் வாங்குறேன், இஎம்ஐக்குள்ளே போகிறேன், அவுட்டிங் நிறையா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க, நான் நிறைய அவுட்டிங் போவேன். இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் நம்ம வந்து நிறைய மணி எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம் இல்லையா? இதுக்கு பேர் தான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். நான் ட்ரெண்டுக்குள்ளே வாழணும் அப்படின்றதுக்காக நம்ம நிறைய எக்ஸ்பென்சஸை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல, இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன்ஸ் கீழே தான் வரும். பட் இதை ஃபினான்ஷியலாக நாங்கள் எப்படி கால் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, இது ஸ்டேட்டஸ் பார்க்குற சின்ரோம். ஸ்டேட்டஸ்க்காக நம்ம நிறையா எக்ஸ்பென்சஸை கிரியேட் பண்ணிடுறோம். பட் இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுறோங்கிறத விட அந்த ஏர்னிங்ஸில் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ மேக் இட் இன்வெஸ்டட். மிஸ்டேக் நம்பர் 3, நோ பட்ஜெட்டிங் ஆர் ட்ராக்கிங். இன்னைக்கு நம்ம நிறையா செலவு பண்ணிட்டு மந்த் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பணம் வந்ததுங்கிற ஐடியா நமக்கு இருக்குது. பட் மந்த் எண்டில் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரியாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம எக்ஸ்பென்சஸை பட்ஜெட்டிங் பண்ணி இவ்வளோ தான் நான் செலவு பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஒரு ப்ராப்பர் ட்ராக் கிரியேட் பண்ணி எக்ஸ்பென்ஸ் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் வெரி குட். இதை ட்ராக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன்ஸ் இருக்குங்க. சிம்பிளாக ஒரு எக்ஸல் மெயின்டைன் பண்ணி நான் டே டு டே என்ன எக்ஸ்பென்சஸ் மேக் பண்ணுறேன் அப்படிங்கிறத நோட் டவுன் பண்ணிவிட்டு நம்ம ட்ராக் பண்ணலாம். இல்லை நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு, அந்த அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி நான் என்னோட நோட்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் இன்னைக்கு வந்து கூகுள் பே, ஃபோன்பேவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன எக்ஸ்பென்சஸ் மேக் பண்ணுறோம், எதில் அதிகமான எக்ஸ்பென்ஸ் மேக் பண்ணுறோங்கிறத நம்மளால் ட்ராக் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராக்கிங் ஹேபிட் உங்களுக்குள்ளே இருந்துச்சு, ஒரு பட்ஜெட்டிங் ஹேபிட் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களோட ஃபினான்ஷியல் லீக்கேஜை வந்து நீங்கள் நிறைய கண்ட்ரோல் பண்ண முடியும். லீக்கேஜை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் திங், இந்த பட்ஜெட்டிங்கை எவ்வளோ குவிக்காக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணிடுங்க. மிஸ்டேக் நம்பர் 4, நோ எமர்ஜென்சி ஃபண்ட். இப்போது ஜாபில் இருக்கோம், திடீர்னு ஜாப் இல்லைன்னா ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மெடிக்கல் பில்ஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணுவோம் இல்லையா? கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிவிட்டு அந்த பில்லை பே பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? பர்சனல் லோன் வாங்குவோம். பர்சனல் லோன் வாங்கி அதை இஎம்ஐ கட்ட முடியல அப்படின்னா அதுக்காக என்ன பண்ணுவோம்? அந்த லோன் அடைக்கிறதுக்கு இன்னொரு லோன் வாங்குவோம். ஸோ இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக வெரி சிம்பிள் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர்ன் பண்ணும் பொழுதே ஒரு 3 to 6 மந்த்ஸுக்கான ஃபண்டை எமர்ஜென்சி ஃபண்டாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா, இன் எனி கண்டிஷன்ஸ் ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டி கிரியேட் ஆகும் பொழுது அந்த ஃபண்டை வச்சு நம்மளை மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர் ஒரு ஃபண்டை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம எஃப்டி இருக்குது, எஃப்டியில் கூட போட்டு வைக்கலாம். இல்லைன்னா ஒரு லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஃபண்டை செக்யூர்டாக வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 வேலை ஏதோ ஒரு வே, உங்களுக்கு எந்த வே யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இதை பண்ணலைன்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டு சொன்ன ட்ராப்லலாம் போய் லாக் ஆகிடும். மிஸ்டேக் நம்பர் 5, நாட் லேர்னிங் அபவுட் மணி. இன்னைக்கு நிறைய சம்பாதிக்கிறோம், ஆனால் எத்தனை பேர்த்துக்கு மணியை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற நாலேஜ் தெரியும்? அந்த நாலேஜை கற்றுக்கிறதுக்கான டைமை நம்ம ஒதுக்குறோமா? அப்படி ஒதுக்கி நம்ம அதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறையா ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ண முடியும். சரி, இந்த நாலேஜை நான் எங்கே கற்றுக்க முடியும்? நிறைய சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு அவைலபிளாக இன்னைக்கு இருக்குது.
யூடியூப்ல நிறைய சேனல்ஸ் ஃபினான்ஸ் பற்றி டீச் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. ஈவன் நம்ம சேனலுமே இன்னைக்கு ஃபினான்ஸை பற்றி தான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை டீச் பண்ண போகிறோம், பண்ணிட்டு இருக்கிறோம். சேனல்ஸ் மட்டும்தான் இருக்கா? நிறைய பாட்காஸ்ட் இருக்கு. உங்களால் வாட்ச் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஹெட்ஃபோன் மாட்டிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பாட்காஸ்ட் மூலிமா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதை விட பெஸ்ட் ஹேபிட் நிறைய புக்ஸ் ஹவு டு ஹேண்டில் மணி அப்படிங்கிறத பற்றி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் நிறைய புக் படித்து இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். அதில் சில புக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிச் டேட் புவர் டேட், வெரி சூப்பர் புக். அதே மாதிரி சைக்காலஜி ஆஃப் மணி, இதை படிக்கும் பொழுது மணியோட மென்டாலிட்டி என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். தேர்ட், பவர் ஆஃப் கம்பவுண்டிங், எப்படி உங்கள் பணம் வளருது அப்படிங்கிறத பற்றி இந்த புக் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லும். இது மூலயமா உங்களோட நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ மேக் ஷுர் தட் நீங்கள் உங்களோட டைமை உங்கள் நாலேஜை க்ரோ பண்ணுறதுக்காகவும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஃபைனல் வேர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தூரம் நம்ம வந்து என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இவ்வளோ தூரம் ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சீரியஸாகவே உங்களோட லைஃப்பை ஃபினான்ஸ் லெவலில் ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ 20s நம்ம எடுக்கக்கூடிய ஸ்மார்ட்டான டெசிஷன்ஸ் தான் ஃப்யூச்சரில் நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆகிறதுக்கான பேஸாக ஆகும். மிஸ்டேக்ஸ் எல்லாரும் தான் பண்ணுறோம், பட் அந்த மிஸ்டேக்ஸில் என்ன லேர்ன் பண்ணி நம்ம வந்து டெவலப் ஆகுறோங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கீப் லேர்னிங், கீப் இன்வெஸ்டிங், உங்கள் ஃப்யூச்சரை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செக்யூர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்ல நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸுக்கு ரிக்ரெட் ஆகுறீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் சி எத்தனை பேர் வந்துட்டு இந்த வீடியோ மூலிமா என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத பற்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது TNK தாட்ஸ். லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. Love you all.